ஹலோ மக்களே, இன்றைக்கி கருவேப்பிலை முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட சத்துக்கள் எல்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்குலாம் தெரியணுங்கிறது இல்லை. அதை பற்றி தனியாக நிறைய டாக்டர்ஸ் பேசுகிறாங்க. அதனால் அதை போட்டு கேளுங்க. நான் எனக்காக என்னோடய வீட்டு தேவைக்காக பண்ணதோட வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கருவேப்பிலை இந்த லெவலில் எடுத்திருக்கேன். இப்போது சிலர் கருவேப்பிலை மட்டும் சாப்பிடுவாங்க, சிலர் முருங்கைக்கீரை மட்டும் சாப்பிடுவாங்க. அதுக்காக தனித்தனியாக நான் கழுவி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒட்டுக்கா போட்டு அலசி எடுத்து வைக்கிறவங்க நல்லா அந்த பூச்சியெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா ஒரு டவல் நல்லா விரித்து விட்டு, ஒரு க்ளீனான டவலை விரித்து விட்டு அதில் நல்லா நிழல்லே நான் ஒரு வாரம் நல்லா காய விட்டேன். ஸோ அந்த டவல்லே போட்டு நல்லா ஒரு வாரம் டஸ்ட்டு படாத மாதிரி அதுக்கு மூடி விட்டுட்டு நல்லா நிழல்லே காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சு நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லை ஒரு நல்ல ஒரு க்ளீனான ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் மார்னிங்